Hi guys, welcome back to my channel Cookcooking Recipes. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான cookware unboxing வீடியோ தான். நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ரீசன்ட்டா இந்த cookware நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த cookware நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மாயருடைய வெப்சைட்ல தான் நான் இந்த cookwares நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த cookware பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருந்தது. இது பார்க்கவே கண் குளிர அவ்வளோ அழகா இருந்தது. ஸோ இந்த குக்வேரோட பற்றி தான் நம்ம அன்பாக்சிங் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த குக்வேர் வந்து நான் மாயர் வெப்சைட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். மாயர் காஸ்ட் அயர்ன் கடாய். இது 20 சென்டிமீட்டர் சீசன்டு ப்ரீ சீசனோட வருது. இது சீசன் பண்ணி வருது. இது வந்து 100% வெஜிடபிள் ஆயிலில் சீசன் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் வாங்கினது ப்ரீ சீசன் காஸ்ட் அயர்ன் கடாய் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த கடாயில் நிறைய வகையான ரேஞ்சஸ்லாம் இருக்குது. இதில் தவா, பேனு, கடாய் சைஸஸ்லாம் நிறையவே இதில் கிடைக்கிறது. ஸோ நம்ம விருப்பமான சைஸில் நம்ம வாங்கிக்கலாம். நான் வாங்கின சைஸ் பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் காஸ்ட் அயர்ன் கடாய் ப்ரீ சீசன் கடாய் தான் நான் வாங்கியிருக்கேன். அதோடு இல்லாமல் இந்த கடாய் பார்த்திங்கன்னா லிட்டோடு வருது. ஸோ ஒரு சில கடாயெல்லாம் நம்ம வாங்கும்போது வெறுமனே கடாய் மட்டும் வரும். ஆனால் இதில் கடாய் ப்ளஸ் லிட்டோடு வருது. ஆனால் லிட்டு பற்றி சொல்லி ஆகணும். கிளாஸ் லிட்டு சூப்பராக இருக்குது. இந்த கிளாஸ் லிட்டு அண்ட் ஹேண்டல்ஸும் சரி, அந்த கிளாஸும் சரி, நமக்கு அந்த சிலிக்கானும் கொடுத்துருக்காங்க. இது இப்போ நம்ம வந்து குக் பண்ணிவிட்டு அந்த கடாயில் அப்படியே இந்த மாயருடைய கிளாஸ் லிட்டை நம்ம வச்சிடலாம். இந்த ஸ்க்ரூ எல்லாமே போட்டு நல்லா சூப்பராக பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த கடாய் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் நாம் குக் பண்ணும்போது அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த அரோமாஸு அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் குக் பண்ணும்போது நான்ஸ்டிக்காக இருக்கும், ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது குக் பண்ணி நம்ம வச்சிட்ட பிறகு மினிமம் ஒரு 20 நிமிஷம் நமக்கு அந்த சூடு அப்படியே இருக்கும். இந்த வாரண்டி கார்டு, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு, இந்த மாயர் கடாயை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றத பற்றி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக எனாமல் ஃப்ரீ அண்ட் வந்து நோ எனாமல் கலரும் எதுவும் யூஸ் பண்ணலை. இப்போ அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது மாயருடைய கடாயோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீ பேக்டு. எப்படி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஆயிலை வந்து இவங்க சீசன் பண்ணி நமக்கு அனுப்புகிறாங்க. இதில் குக் பண்ணும்போது நம்ம இன்னமும் அந்த கடாய் வந்து இன்னும் மெருகேறும். சொல்லப்போனால் நல்லா இன்னும் சீசன் ஆகிட்டே இருக்கும். இந்த கிளாஸ் லிட்டு நம்ம குக் பண்ணும்போது இந்த கிளாஸ் லிட்டை எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன குக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ண தேவையில்லை. அப்படியே நம்ம அந்த கிளாஸ் லிட்லேயே என்ன குக் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூடவே நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி செட்டாக வந்து இந்த கிரிப்பும் கொடுக்குறாங்க. இந்த சைடு ஹேண்டல்ஸ் கிரிப்பு இதை நம்ம அதை யூஸ் பண்ணி ஹேண்டில்ஸில் அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம அப்படியே நம்ம குக் பண்ணிவிட்டு எடுத்து டைனிங் டேபிளில் இல்லை பக்கத்துலேயே நாம் வச்சுக்கலாம். இதில் பேக் கூட பண்ணலாம். அவன் சேஃபும் கூட. இது 180 டிகிரி வரைக்கும் நம்ம அவன் சேஃபாக நம்ம குக் பண்ணலாம். இது மெட்டல் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. மெட்டல் ஸ்பூனும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதோடைய கெப்பாசிட்டி 1.5 லிட்டர் வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். நோ டிஷ்வாஷர். இதில் வந்து டிஷ்வாஷர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பிளாக் கலரில் ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது லைஃப் டைம் வாரண்டி. நம்ம லைஃப் லாங்காக இதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய டாட்டருக்கோ என்னுடைய அடுத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நான் இதை கொடுக்கலாம். இதோடைய diameter 20 சென்டிமீட்டர், லென்த் பார்த்தீங்கன்னா 27 சென்டிமீட்டர், விட்டு 20 சென்டிமீட்டர். இது ப்ராடக்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 2 kg வருது. கெப்பாசிட்டி நம்ம குக் பண்ணும்போது 1.5 லிட்டர் வரைக்கும் நம்ம எந்த ஒரு கரீஸோ எதுவும் குக் பண்ணிக்கலாம். இந்த காஸ்ட் அயர்ன் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரையிங், வடை பொரிக்கவோ இட்லி ஃப்ரை பண்ணவோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாயர் கடாய் உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.